ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்து நிறை ஆசிரை பெறுகிற உன்னதமான நாள். எனவே இறைவன் திருப்பாதம் நம்மை சமர்ப்பித்தவர்களாய் இந்த திருப்பலியில் தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க ஜெபிப்போம். ஆண்டவரே, என் கடவுளே, என்னை கைவிடாதேயும், என்னிடமிருந்து அகன்று விடாதேயும். ஆண்டவரே, என் மீட்பின் ஆற்றலே, எனக்கு துணை புரிய விரைந்து வாரும். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம்.
திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 17 முதல் அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரென காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தி செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது. செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூட்டை கோதுமை என்றார்.
அவர் இதோ கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமக்கோ விண்ணகமே தாய் வீடு. ஜானி என்கிற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு பில்லி என்கிற அழகான ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அதன் மீது இவன் அதிகமான அன்பும் பாசமும் வைத்திருந்தான். எனவே ஒவ்வொரு முறையும் அதற்கு இவன் வித்தியாசமான உணவுகளை கொடுப்பது வழக்கம். குறிப்பாக புல் கீரைகளை எல்லாம் கொடுத்து மிகவும் ஊட்டச்சத்து உள்ள ஆடாக அவற்றை வளர்த்து வருகிறான். இவனுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அதனோடு கொஞ்சுவது, அதை வெளியே அழைத்து செல்லுவது என்று மிகுந்த உற்சாகத்தோடு இவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு நாளும் இவ்வாறு வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் ஏதோ ஒரு வித்தியாசமான கீரையை கொண்டு வந்து இந்த பில்லிக்கு, ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்கிறான். ஆட்டுக்குட்டி அதை உண்ணவே இல்லை. எவ்வளவோ வற்புறுத்துகிறான், அப்பொழுதும் கூட அது தொடவே இல்லை. பிறகு இவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. அருகில் சென்று ஒரு குச்சி ஒன்றை கொண்டு வந்து ஆட்டுக்குட்டியை நன்றாக அடிக்கிறான். அப்பொழுது கூட இந்த ஆட்டுக்குட்டி உணவையே உட்கொள்ளவில்லை. மிகுந்த கோபம் கொண்டவன் பொறுமை இழந்தவனாய் அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறான். இனிமேல் என்னோடு பேசாதே, நான் உன்னோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டேன், உனக்கு உணவு கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதனிலிருந்து விலகி போகிறான் அந்த சிறுவன். பல நாட்கள் போகிறது. தந்தை ஒரு முறை ஜானியை அழைத்து, ஜானி, என்ன ஆயிற்று? ஏன் உன்னுடைய நண்பனான பில்லியுடன் நீ பேசுவதில்லையா, உறவாடுவதில்லையா, உணவு கொடுப்பதில்லையா என்று சொன்னபோது, நான் அதோடு பேச மாட்டேன், எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த உறவும் இல்லை, ஏனென்றால் நான் கொடுப்பதை அது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஜானியினுடைய அப்பா இவ்வாறு சொல்லுகிறார், ஒரு நண்பனை பெறுவதற்கு நீங்கள் ஒரு நண்பனாய் இருக்க வேண்டும். ஒரு நண்பனை பெறுவதற்கு நீ முதலில் ஒரு நல்ல நண்பனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வில் மிகுந்த ஒரு ஆழமான பொருள் இருப்பதை காணுகிறோம். ஏன் அந்த ஆடு அவற்றை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், அது ஒரு விஷச்செடியாக இருந்தது. எனவேதான் அதை அதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பல நிலைகளில் இப்படிதான் நம்முடைய நட்பும் கூட அமைந்து விடுகிறது. இன்றைய நற்செய்தி அதற்கு மிகச்சிறந்த ஒரு சான்றாய் அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, என்னால் மண் வெட்டவோ இறந்து உண்ணவோ முடியாது, அதற்கு வெட்கமாக இருக்கிறது. எனவே என் தலைவரிடத்தில் நான் எவ்வாறு முன்மதி உள்ளவனாக நடந்து கொள்ள முடியும் என்று சிந்திக்கிறான் அந்த வீட்டு பொறுப்பாளன். பொறுப்பாளன் தவறு செய்து விடுகிறான். தவறுவது மனிதனுடைய இயல்பு. ஆனாலும் கூட அந்த தவற்றை திருத்திக் கொண்டு முன்மதி உள்ளவர்களாய் செயல்படுகிற போது வீட்டு உரிமையாளரே வியப்போடு அவரை மீண்டும் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒருவருக்கு நண்பராக இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் நல்ல நண்பர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டு பொறுப்பாளர் எவ்வாறு முன்மதி உள்ளவராய் தன்னுடைய தலைவருக்கு பிடித்த மாதிரியாக அவருடைய விருப்பப்படி நடந்து கொண்டாரோ, மீண்டுமாய் அவரை சேர்த்துக் கொண்டாரோ, அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள் வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், பவுலடிகளார் அழகாக இந்த முதல் வாசகத்தில் சொல்லுகிறார், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. பாருங்கள் எவ்வளவு நேசத்தோடு பிரியத்தோடு அவர் அழைப்பதை காணுகிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உறவில் என்றும் நிலைத்திருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரோடு கொண்டிருக்கிற அந்த நட்புறவில், அன்புறவில் நாளும் நீங்கள் இணைந்திருங்கள். அவரை விட்டு விலகி போவாதீர்கள், பிரியாதீர்கள், நல்ல நட்புக்குள் இணைந்திருங்கள் என்று சொல்லுவதை அன்பிற்குரியவர்களே நாம் காணுகிறோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியும் கூட அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறது. தலைவருக்கும்
பணியாளருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவானது அன்பின் உறவாக இருக்க வேண்டும். இந்த மண்ணுலகை சார்ந்தவற்றை பற்றி எண்ணாமல் விண்ணுலகை சார்ந்தவற்றை பற்றி எண்ணி அவற்றை செயலாற்றுவதை, அவற்றை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாயிருந்து நாம் பாடுபட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதோ பணமோ சொத்தோ புகழோ இவை எல்லாம் நமக்கு தேவைதான், இவை அனைத்தும் நம்முடன் இருக்கும் தான். ஆனாலும் கூட இவை அனைத்தையும் காட்டிலும் நல்ல உறவு என்பது முக்கியம் இல்லையா? நல்ல நட்பு என்பது மிக மிக முக்கியம் இல்லையா? நல்ல அன்பு என்பது மிகவும் முக்கியமானது அல்லவா? எனவே இந்த அன்பினை, இந்த உறவுகளை, இந்த நட்பினை நாம் பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும். எனவேதான் அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகம் சொல்லுகிறது, மண்ணுலகை பற்றி சிந்திப்பதை காட்டிலும் விண்ணுலகை சார்ந்தவற்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், அவற்றை இந்த உலகத்திலே நாம் செயல்படுத்த வேண்டும் என அழைப்பு விடுக்கிறது இன்றைய இறைவார்த்தை. அதனால்தான் வீட்டு உரிமையாளரும் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதினால் தலைவர் அவரை பாராட்டுகிறார். நம் தலைவரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து பாராட்டுகிறவராயிருப்பாரா? என் அன்பு மகன், என் அன்பு மகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாள், என்னுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கிறார், என் திருவுளத்தை இந்த உலகத்திலே அவர் நிறைவேற்றுகிறார் என்று நம்மை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவாரா? நம்மை குறித்து அவர் பெருமைப்படுவாரா? நம்மை குறித்து அவர் நம்மை பாராட்டுவாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கான உன்னதமான அழைப்பு கொடுக்கிற நாள் தான் இந்த நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு உகந்தவர்களாய் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி கொண்டு வாழ இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் பலியாய் ஈர்ப்பாய் உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஈர்ப்பாய். வாழ்வின் கொடைகள் பெருகின்றோம், அருள் வள்ளலும் கருணை வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெருகின்றோம், அருள் வள்ளலும் கருணை வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிறங்குகின்றோம், முழு முதல் தலைவாயிறங்குகின்றோம். இமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம், அன்பின் பலியாய் ஈர்ப்பாய். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்வுக்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுழும் கூடிய புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியை நெற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வார். ஆமென். அகவிருந்தாகை நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. அகவிருந்தாகை நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவிழுந்தார், உடலோடு உலகோர் நடுவிழுந்தார். உன்னுடலின எமை நீ மாற வைத்தாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு இக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இயேசுவின் திரு இருதயத்தை தங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் அனைவரும் கைகூப்பி உருக்கமுடன் ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் புனித கன்னிமரியாயின் மாசற்ற இதயத்தின் வழியாக மாசற்ற இதயத்தின் வழியாக இந்நாட்டில் இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும்.
அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருக செய்தருளும். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு உகந்தவர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.